Hello 10th standard students. இந்த வீடியோல example 2.4 problem பார்க்கலாம். If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, find x. So நமக்கு 210 and 55 ஓட highest common factor எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 55x minus 325னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த எக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 210 அண்ட் 55 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாவை நம்ம அகைன் அண்ட் அகைன் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அன்டில் நம்மளோட ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கிற வரைக்கும். ஓகேயா? ஸோ இப்படி தான் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 210ன்றது டிவைடண்ட்டாக இருக்கும், 55ன்றது டிவைசர். ஸோ 210 ஈக்குவல்ஸ் 55. இப்போ நம்ம கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு இதை டிவைட் பண்ணுறோம். ஸோ 210 டிவைடண்ட் இங்கே இருக்கும், டிவைசர் இங்கே இருக்கும். ஸோ 355 ஆர் 165. அப்போ 210 மைனஸ் 165 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 45ன்னு இருக்கும். ஸோ இதில் 45ன்றது ரிமைண்டர், 3ன்றது கோஷன்ட். ஓகேயா? ஸோ 210 ஈக்குவல்ஸ் 55 இன்ட்டு கோஷன்ட் என்ன 3 ப்ளஸ் ரிமைண்டர் 45. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி எழுதுகிறோன்னு புரிஞ்சுச்சா? ஏ ஈக்குவல்ஸ் பிக்யூ ப்ளஸ் ஆர்ன்ற ஃபார்மெட்டில் நம்ம எழுதுகிறோம். ஸோ இங்கே நமக்கு ரிமைண்டர் 0 இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிவைசர் டிவைடட் பை ரிமைண்டர் பண்ணுறோம். இங்கே டிவைசர் என்ன 55, ரிமைண்டர் 45. ஸோ 55 ஈக்குவல்ஸ் 45. இந்த நம்பர் வந்து எங்கே பிளேஸ் ஆகுதுன்னு தெரியுதா? ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 55 ஈக்குவல்ஸ் 45. இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடண்ட் இங்கே இருக்கும், டிவைசர் இங்கே இருக்கும். 145 ஆர் 45. அப்போ 55 மைனஸ் 45 ஈக்குவல்ஸ் 10. ஸோ 10ன்றது ரிமைண்டர், 1ன்றது கோஷன்ட். ஸோ 55 ஈக்குவல்ஸ் 45 இன்ட்டு கோஷன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 10ன்னு இருக்கும். இங்கேயும் நமக்கு ரிமைண்டர் 0 கிடையாது. ஸோ அகைன் இதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டிவைசர் டிவைடட் பை ரிமைண்டர். ஸோ 45 ஈக்குவல்ஸ் 10 அண்ட் இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ 45ன்ற டிவைடண்ட் இங்கே இருக்கும், டிவைசர் இங்கே இருக்கும். ஸோ 4 10s ஆர் 40. 45 மைனஸ் 40 ஈக்குவல்ஸ் 5. ஓகேயா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 45 ஈக்குவல்ஸ் 10 இன்ட்டு கோஷன்ட் 4 ப்ளஸ் ரிமைண்டர் 5. இங்கேயும் ரிமைண்டர் நமக்கு 0 இல்லை. ஸோ அகைன் இந்த ஸ்டெப்பை நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ டிவைசர் டிவைடட் பை ரிமைண்டர். ஸோ டிவைசர் இங்கே வந்துடும் 10 ஈக்குவல்ஸ் 5. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? டிவைடண்ட் இங்கே இருக்கும், டிவைசர் இங்கே இருக்கும். ஸோ 2 5s ஆர் 10. 10 மைனஸ் 10னா 0. ஸோ 10 ஈக்குவல்ஸ் 5 இன்ட்டு கோஷன்ட் 2 ப்ளஸ் ரிமைண்டர் 0. இந்த ஸ்டெப்பில் நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. ஸோ இந்த லைனில் நம்மளோட டிவைசர் தான் HCFன்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ HCF ஆஃப் 210 அண்ட் 55 இஸ் 5. நமக்கு ப்ராப்ளம்லேயே HCF ஆஃப் 210 அண்ட் 55 வந்து இஸ் எக்ஸ்பிரசிபிள் ஆஃப் தி ஃபார்ம் 55x மைனஸ் 325ன்னு கொடுத்துருந்தாங்களா? இப்போ நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 55x மைனஸ் 325 ஈக்குவல்ஸ் 5ன்னு எழுதலாம். அப்போ 55x ஈக்குவல்ஸ் 5. இந்த மைனஸ் 325 ரைட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் 325 இருக்கும். அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 313 கிடைக்கும். ஸோ 55x ஈக்குவல்ஸ் 330. x ஈக்குவல்ஸ் 330 பை 55. இதை கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதோடய நமக்கு சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. வேணும்னா நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னா எக்ஸோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 55x மைனஸ் 325 ஈக்குவல்ஸ் 55 இன்ட்டு 6 மைனஸ் 325. அப்போ 55 இன்ட்டு 6னா 330 மைனஸ் 325 இருக்கும். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ 5ன்றது என்ன? HCF ஆஃப் 210 அண்ட் 55. ஸோ கிடச்சிருச்சா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.